ஒரு ஹெலிகாப்டர்ன்றது இந்த பக்கம் வெயிட்டு போட்டால் இந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போடணும். இல்லைன்னா அன்பேலன்ஸ் ஆகி ஹெலிகாப்டர் வந்து அது மேலே இதாக ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ எவ்வளோ நடிகர்கள் வந்து நடிக்கும்போது ஒரிஜினல் பண்ணுவாங்க, பாடி டபுள் பண்ணுவாங்க, ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, சிஜி பண்ணுவாங்க, எவ்வளோ பண்ணிவிட்டு நான் தான் பண்ணேன்னுவாங்க. ஆனால் தான் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க, டூ பண்ணேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு பெரிய மனசு உள்ளவர் நான் அன்றைக்கி தான் நான் நேரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரமணா உருவாகுச்சு. ரமணா உருவாகும் போதும் சரி, ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாரோட பேரும் தெரியும். எல்லோரும் சின்ன சின்ன ஃபைட்ரு, அந்த கம்பி கட்டுறவங்க, ரோப்பு இருக்கிறவங்க எல்லார் பேரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த கம்பி ரோப்புலாம் அப்படின்னும்போது நீ ஃபைட்டருக்கு வேணால் வை, எனக்கு வைக்காது அப்படின்றவார். என்ன இல்லை நான் இன்ன வரைக்கும் நான் ஒரிஜினலாக தான் பண்ணியிருக்கேன். நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி அர்த்தமாயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பார்ப்பார். ஃபைட்டர்ஸ் பண்ணும்போது உட்காந்துருப்பார். கேரவன்னு ஒன்று கிடையவே கிடையாது.